வணக்கம். இராமாயணத்தில் சுந்தரகாண்டம் பகுதி 5. ஐவர் வியூகம். சூளாமணியோடு புறப்பட தயாரானான் அனுமன். சீதையும் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தாள். இலங்கையில் உள்ள வனங்களில் சற்று விசேஷமானது அசோகவனம். சுனாதனமான தென்றல், சுகந்தமான மலர்வாசம், கலவையான பட்சிச்சாலங்கள், குளிர்ச்சியை சொரியும் மரநிழல், மீன்கள் துள்ளும் தடாகங்கள் என்று அசோகவனச் சிறப்பை அடுக்கிக் கொண்டே போகலாம். அதற்குள் புகுந்தாலே மனம் லேசாகிவிடும். ஏகாந்தம் உடம்பை ஆக்கிரமித்து இழுக்கும். சீதையை விட்டு நீங்கிய நிலையில் அசோகவனத்தை பற்றி சிந்தித்தபடியே நடந்தான் அனுமன். சீதாதேவி சந்திப்பு நிகழ்ந்து கணையாளியை கொடுத்து சூளாமணியை பரிமாறிக்கொண்டதோடு மைதிலிக்கு மனதைரியம் அளித்தது வரை எல்லாம் சரிதான். இருந்தாலும் இது போதாது. முக்கியமான செயலொன்று பாக்கி உள்ளது. என்ன அது? அனுமனுக்குள் கேள்வி முளைத்த மறுவினாடி தசக்ரீவனாகிய ராவணன் முகம்தான் நினைவுக்கு வந்தது. அவன் முன்னே சென்று, ராவணா, உனக்கு அழிவு காலம் ஆரம்பம் என்று கர்ஜிக்க விரும்பி உள்ளுணர்வும் துடித்தது. திருட்டுத்தனமாக வந்தோம் போனோம் என்றாயிருப்பது? மைதிலியை காணும் வரை ஒருவித மறைவு தேவைப்பட்டது. கண்ட பின் எதற்கு அதே ஒளிவும் மறைவும்? அப்போதைய ஒளிதல் ஒரு விவேகச் செயல். இப்போது ஒளிந்தால் அதுவே கோழைத்தனமாக மாறிவிடும். ராவணனை எப்பாடுபட்டேனும் சந்திக்க வேண்டும். அவன் முன்னே ராமதூதன் நான் என்று மார்த்தட்ட வேண்டும். இந்த நொடி, இதே நொடி போதும் உன்னை அழித்து மைதிலியை தூக்கிச் செல்ல. ஆனால் அது உன் செயலை ஒற்றி எடுத்தது போலாகிவிடும். அடுத்து தலையிருக்க வாளாடக்கூடாதல்லவா? அதனாலேயே எச்சரிக்கை மட்டும் செய்ய வந்திருக்கின்றேன். அனுமனுக்குள் எழுந்த உணர்வலைகள் கடலோர அலைகளை ஓரம் கட்டிவிட்டன. ராவண சந்திப்புக்கு உள்ளம் துடித்தான். ஆனால் அவனை சந்திப்பது என்ன அவ்வளவு சுலபமான செயலா? உறங்கி எழுந்து வரும் வேளையில் கூட கர்ண கடூர குரலில் கட்டியம் கூறுகிறார்கள். சதா சர்வ காலமும் முன்னும் பெண்ணுமாக ஒரு கூட்டம் வேறு. இந்நிலையில் அவனை காண ஒரே வழிதான் உள்ளது. அசோகவனத்தில் சீதையை தேடி அவனாகவே வந்தது போல் வந்தால் ஆயிற்று. இல்லாவிட்டால் என்னை யாராவது அவன் முன் கொண்டு சென்று நிறுத்தினால்தான் உண்டு. என்னை அவன் முன் கொண்டு நிறுத்தும் வழிதான் எது? அனுமன் யோசித்த சமயம் பக்கத்து மரக்கூட்டங்கள் தான் கண்ணில் பட்டன. அவற்றின் கிளைகளிலெல்லாம் நூற்றுக்கணக்கான பட்சிகள். வாயுகுமாரா, நாங்கள் எதற்கு இருக்கின்றோம்? எங்கள் மேல் உன் புஜபலத்தை காட்டு. எங்களை பிடுங்கி ஆகாயத்தில் வீசு. பட்சிகளும் ஓலக்குரல் எழுப்பும். இந்த வனத்தை பராமரிக்கும் பருவதேவர் முதல் இங்கே சீதைக்கு காவல் இருக்கும் ராட்சச கூட்டம் வரை எல்லோரும் அலரட்டும். திசை யானைகள் வேறு உள்ளன. அவை பிடிர ஆரம்பித்தால் லேசில் அடங்காது. சப்தம் தசக்ரீவனின் 20 காதுகளிலும் விழும். அப்புறம் என்ன என்று அவர் கேட்டது போல் இருந்தது அனுமனுக்கு. அடுத்த நொடியே அனுமனிடம் அதற்குண்டான பராக்கிரமம் ஆரம்பமாகிவிட்டது. அனுமனுக்குள் எவ்வளவோ ஆற்றல்கள், அஷ்டமா சித்திகளும் அவனுக்குள் அடக்கம். அதில் ஒன்றாகிய விஸ்வரூபம் அவனிடம் ஆரம்பமாயிற்று. அன்னை சீதை முன் ஓங்கி உயர்ந்தவன் இங்கும் உயரத் தொடங்கினான். அசோகவனமே அவன் காலடியில் ஒரு சிறு கீரை தோட்டம் போல் தென்படும் அளவுக்கு ஓங்கி உயர்ந்த அந்த உத்தமன் ஒரு மரத்தை வேரோடு பெயர்த்தான். பட்சி இனங்கள் அலறி புடைத்து கொண்டு வானம் எழும்பின. எங்களை அழித்துவிடு, ஒரு தேவதேவியை எங்களுக்குள் சிறை வைத்து கால காலத்துக்கும் எங்களை ஒரு சிறைச்சாலை போல் எண்ணிட வழிவகுத்து விட்டான் ராவணன். எங்கள் வாழ்க்கை நீடித்தால் இன்னொரு சீதையை ராவணன் எங்கிருந்தாவது கொண்டு வந்து சிறை வைத்தாலும் வைக்கலாம். ஒரு அரக்கனால் போஷிக்கப்படுவதை விட அனுமனே, உன்னை போன்ற இரக்கனால் அழிக்கப்படுவதை நாங்கள் பெருமையாக கருதுகின்றோம் என்று அங்குள்ள விருட்சங்கள் கருதுவதாக தோன்றியது. அலறி புடைத்த பட்சியினங்கள் பெயர்ந்து விழ ஆரம்பித்த விருட்சங்களால் விளைந்த சப்தம் என்று அந்த அதிகாலை வேளையில் ஏற்பட்ட அமளி துமளியில் உறங்கிக் கொண்டிருந்த அரக்கியர் கூட்டம் அலறி புடைத்து கொண்டு எழுந்தது. யானை கூட்டமும் பிளிர ஆரம்பிக்க பருவதேவர்களும் பதைப்புடன் நிமிர்ந்தனர். அவர்கள் கண்முன் அனுமன் ஆகாயத்தை தொட்டுவிடும் உயரத்துடன் வாளை சுழற்றி அடித்தபடி நிற்க மிரண்டு போயினர். அருகிலேயே இருந்த ஒரு குன்று, அதை ஏதோ ஒரு கல்லை பெயர்ப்பது போல பெயர்த்து தூக்கிய அனுமன் ஒரு பந்தை போல வீசி எறிந்ததில் அது இலங்கை நகரின் முக்கிய வீதியில் உள்ள மாளிகைகள் பலவற்றை தரை மட்டமாக்கியபடி விழுந்தது. அரக்கியர்கள் கோபம், பயம் இரண்டின் கலவையாக ஆர்ப்பாட்டம் செய்தும்
கைவசம் உள்ள ஈட்டி, அம்பு, கோடரி என்று விதவிதமான ஆயுதங்களை வீசி எறிந்தும் பயனில்லை. அவையெல்லாம் அனுமனின் தொடையளவு கூட சென்று தாக்கவில்லை. அதே சமயம் அவன் பதிலுக்கு ஒரு கர்ஜனை புரியவும் அந்த நொடி அசோகவன நிலப்பரப்பே நடுங்கியது. இவ்வளவு கலைபரத்திலும் சீதைக்கு நிழலும் இடலும் தந்திருந்த மரத்துக்கோ அவளுக்கோ யாதொரு பங்கமும் இல்லை. அரக்கியர்கள் அதையும் கண்டார்கள். சிலர் தகவல் சொல்ல அரண்மனை நோக்கி ஓடினார்கள். சீதைக்கு அனுமனின் நோக்கம் உடனேயே அர்த்தமாகிவிட்டது. நடப்பதை ஆனந்தமாக காணத் தொடங்கினாள். அப்பொழுதுதான் சற்று கண்ணயரலாம் என்று தேகத்தை பஞ்சனையில் சாய்த்திருந்தான் ராவணன். இனி உனக்கு சாவில்தான் உறக்கம், எழுந்திரு என்கிறார் போல திமு திமுவென்று ஓடிவந்த அரக்கியர்களின் கூக்குரல் கேட்டு கண்விழித்த ராவணன் தனது மாளிகையின் முற்றத்துக்கு வந்து கீழே நோக்க திரண்டு வந்திருந்தது அவனது வனக்காவல் படை. மகா பிரபுவே, இந்த அதிகாலை வேளையில் தங்கள் திருமுன் விஜயகோஷமிடுவதற்கு மாறாக அச்சத்துடன் வந்திருக்கின்றோம். ஆகாயத்தை உரசும் அளவுக்கு ஒரு குரங்கு அசோகவன பகுதியையே நாசம் செய்தபடி உள்ளது. வனத்தை ஒட்டிய செங்குன்றத்தையே பெயர்த்து பந்தை போல் வீசி எறிந்துவிட்டது. இது கனவா இல்லை நினவா என்றே தெரியவில்லை. பராக்கிரமரே, நீங்கள் தான் எங்களை காத்து ரட்சிக்க வேண்டும். ஒரு சேர புலம்பிய அவர்களை ராவணன் ஆச்சரிய அதிர்ச்சியோடு பார்த்தான். என்ன இது உளறல்? எறும்பு கூட நுழைய அச்சப்படும் ஒரு இரும்பு கோட்டை இந்த இலங்கை. இந்த மண்ணில் ஒரு குரங்கு அட்டகாசம் செய்கின்றதா? கனவு கண்டுவிட்டு அதை துணிச்சலாக என்னிடமே வந்து கூறுகிறீர்களா? இப்படி ஒரு கனவை கூட நீங்கள் காண நான் அனுமதிக்க மாட்டேன், ஓடிப்போங்கள் என்று ராவணனும் அவர்கள் கூறியதை நம்பாமல் தான் மறுமொழி கூறினான். ஆனால் அடுத்த நொடியே அவன் பார்க்க ஆகாய வெளியில் பறந்த பிடுங்கி எறியப்பட்ட ஒரு மரமும் அத்துடன் சேர்ந்து பறந்த சில யானைகளும் அவர்கள் கண்டது கனவல்ல என்பதை அவனுக்கு புரிய வைத்து விட்டன. அடுத்த நொடியே அவன் கண்களில் வெம்மை கூடியது, புருவங்கள் வளைந்தன. அவன் மேல் ஒரு துரும்பு கூட விழாதபடி கண்காணித்தவாறு இருக்கும் கிங்கரர்களில் சிலர், மகாபிரபு, பார்க்கும்போதே உங்களின் எண்ணம் எங்களுக்கு புரிகின்றது. நாங்கள் எதற்கு இருக்கின்றோம்? அனுமதி தாருங்கள். அந்த அட்டகாச குரங்கை பெட்டி பாம்பாக பிடித்து இழுத்து வருகின்றோம் என்றனர். தசக்ரீவனின் ஒரு கரம் அதற்கான அனுமதியை வேகமான அசைவுடன் அளிக்க கிங்கர சேனை வில்லிலிருந்து புறப்பட்ட நாணை போல் புறப்பட்டது. கிங்கரர்களுக்கு எப்பொழுதுமே மானுடர்களோடு மல்லுக்கு நிற்பது மிகவும் பிடிக்கும். துவம்சம் செய்வது, எக்காலமிடுவது, ரத்தம் குடிப்பது, குடல் மாலை சூடிக்கொண்டு சுற்றி வந்து ஆடுவது போன்ற அடாத செயல்கள் அவ்வளவிலும் ஆனந்தம் காண்பவர்கள். அனுமனை வெறும் காட்டுக்குரங்காக நினைத்து அசோகவனம் நோக்கி சென்று விட்டனர். ஆனால் பாவம், அந்த காலை வேளையோடு அவர்கள் கூட்டம் மொத்தமும் அழிந்து சூரியன் உதிக்கும் போது கிங்கர இனத்தில் ஒருவர் கூட உயிரோடு இருக்கப் போவதில்லை என்பதை அவர்களோ ராவணனோ அறிந்திருக்கவில்லை. சூரியன் உதயமாகவும் கிங்கரர்கள் அழிந்த செய்தி வர, அட, ஒரு குரங்குக்கு இத்தனை சக்தியா என்று முதல் தடவையாக ஒரு மெல்லிய கவலை ராவணனை ஆட்கொண்டது. அப்படியே சீதையை நள்ளிரவில் காண விளைந்ததும் அதற்கு காரணமான கனவும் நினைவுக்கு வந்தது. அந்த கனவில் கூட ஒரு குரங்குத்தான் இலங்கையை அழிக்க வந்திருந்தது. ஒருவேளை இந்த நிஜம்தான் தனக்குள் கனவாகிவிட்டதோ என்கிற எண்ணமும் ஒரு சேர எழும்பிய போது அவன் எதிரே கலங்கிய முகத்துடன் பருவதேவர்கள் தப்பி ஓடி வந்த அரக்கியர் கூட்டம். அரசே, என்ன சிந்தனை? வான் மழையை விட வலிதாக அம்பு மழை பொழியும், வில்லும் வாளும் உடைய ஜம்புமாலி இருக்க இதற்கெல்லாமா தாங்கள் கவலைப்படுவது என்று ஒரு குரல் இடையிட, அதை கேட்ட மறுநொடி, எங்கே ஜம்புமாலி என்று தான் ராவணனும் கேட்டான். ஜம்புமாலியும் காத்திருந்தது போல துள்ளி கொண்டு முன் வந்தான். ஜம்புமாலி, புறப்படு, அந்த குரங்கை பிடித்து இழுத்து வா என்று கட்டளையிட ஜம்புமாலிக்கு உச்சி குளிர்ந்து விட்டது. எவ்வளவோ வீரர்கள் ராவணனின் ராஜ்யத்தில் இருக்க அவர்களுக்கு நடுவில் தனது வீரத்தை காட்ட ஒரு வாய்ப்பாக ஜம்புமாலி இந்த தருணத்தை எண்ணியபடியே அனுமனை பிடிக்க புறப்பட்டு விட்டான். கிங்கரர் வதம் அவனை தனியாக செல்ல விடாதபடி செய்துவிட்டது. எனவே அவனுடன் பல நூறு வீரர்களும் அணிவகுத்தனர். அதுவும் இலங்கையின் ஆசை விலங்கான யானைகளின் மேல் திபு திபுவென்று புழுதி புனலோடு தன்னை நோக்கி வந்த ஜம்புமாலியின் படைக்கூட்டம் அனுமன் பார்வையில் சாறை சாறையாக எருவுகள் திரண்டு வந்து நிற்கின்றார் போல் தான் இருந்தது. காலை அசைத்து ஒரு கை வீசினால் போதும், அவ்வளவு பேரும் நசுங்கியும் பறந்தும் எங்கெங்கோ போய் விழ வேண்டும். ஆனால் அனுமன் அவ்வாறு செய்யாமல் இடுப்பில் இரு கைகளை வைத்து கொண்டு ஒரு சிரிப்பு மட்டும் சிரித்தான். அதுவே அவர்களையெல்லாம் மிரட்டியது. பதிலுக்கு கைவசம் உள்ள சர்வ ஆயுதங்களையும் அனுமன் மேல் எறிந்தனர். அந்த நொடி அனுமனின் உடல் ஒரு இரும்பு சிலையாகிவிட்டது. எல்லாம் அஷ்டமாசித்தியின் ஆற்றல்.
கோரக்க சித்தரை எவ்வளவு வெட்ட முனைந்தாலும் வாள் தான் மழுங்கும். அல்லம சித்தருக்கோ வாளால் காயம் உண்டானாலும் வாள் கீழ் விழும் முன் காயம் ஆறிவிடுமாம். அதையும் விட பேராற்றலோடு அனுமன் நிற்க ஜம்புமாலியின் அம்புமழையால் அனுமனை எதுவும் செய்ய முடியவில்லை. இறுதியில் அவனையும் தூக்கி எறிய பிரகஸ்தனின் செல்வ மகனான ஜம்புமாலி அழிந்ததே மிச்சம். ஜம்புமாலியும் அழிந்தான் என்கிற செய்தி ராவணேஸ்வரனை அடையவும் ராவணன் புஜங்கள் துடிப்பு எடுத்தது. அவனது கால்களும் உடனேயே அனுமனை சந்திக்க ஒருவித ஆவேசத்தோடு புறப்பட்டு விட்டன. ஆனால் அவனது பஞ்ச சேனாதிபதிகளான பூபாட்சன், துரிதரன், பிரசனன், விருபாட்சன், பாசகர்ணன் என்கிற ஐவரும் பாய்ந்து வந்து ராவணனை தடுத்தனர். மகாபிரபு, ஒரு குரங்கை பிடிக்க தாங்கள் செல்வதா? இது எப்பேற்பட்ட இழுக்கு? உங்களின் பொருட்டு நாங்கள் யமனையே அவன் லோகத்துக்கு சென்று கைது செய்து இழுத்து வந்த பெருமைக்கு உரியவர்கள். உயிர் வாங்கும் யமனை விடவா இந்த குரங்கு பெரியது? அனுமதியுங்கள், நாங்கள் சென்று வெற்றியுடன் திரும்புகின்றோம். இல்லாவிட்டால் அனைத்து உலகத்திலும் தங்கள் மேலான அச்சம் கட்டவிழ்ந்துவிடும். கிரகாதிபதிகளையே படியாக போட்டு மிதித்து நிற்கும் நீங்கள் போய் ஒரு விலங்கை வேட்டையாட புறப்படுவதா? அதன் பின் எங்களுக்குத்தான் என்ன பெருமை என்று கேட்ட அந்த 5 பேரையும் சற்றே நம்பிக்கையுடன் பார்த்தான் ராவணன். அவர்களும் புறப்பட்டனர். 5 பேரும் 5 விதமாக படை நடத்தி ஒரு வியூகம் போல அனுமனை சுற்றி வளைத்து நின்றனர். அந்த நொடி அனுமனும் இலங்கை நகரின் நுழைவாயில் வளைவு மேல் ஒரு காலை வைத்து கொண்டு ஆகாயம் பார்த்தபடி நின்றிருந்தான். வானினின்றும் தேவர் கூட்டமானது அனுமனது ஆக்ரோஷ விளையாட்டை அச்சம், ஆசை, சிலிர்ப்பு, பரவசம் என்கின்ற பல உணர்ச்சிகளோடு வேடிக்கை பார்த்தபடி இருந்தது. அத்தியாயம் முற்றிற்று. மகாசக்தி மாயக்குரங்கு. அனுமனின் விஸ்வரூபம் அந்த பஞ்ச சேனாதிபதிகளுக்கும் ஓர் அரிய காட்சி, வணங்கி மகிழ வேண்டிய திருக்காட்சியும் கூட. ஆனால் யுத்தம் புரிய வந்திருக்கும் அந்த ராவண பிரதிநிதிகளுக்கு அனுமனின் விஸ்வரூபம் ஒரு தர்மத்தின் ரூபமாக தெரியவில்லை. மாயாவி ஒருவன் எடுத்த போலி உருவாக தெரிந்தது. ஐவருமே ஒன்று போல எண்ணுகிறார்கள். ஏய் மாயாவி, குரங்கு வடிவில் வந்து வானுக்கும் பூமிக்கும் உயர்ந்து நின்று விட்டால் அஞ்சு விடுவோம் என்று கருதிவிட்டாயா? நாங்கள் மாயாவிகளுக்கெல்லாம் மாயாவியான ராவணேஸ்வரனின் படை தளபதிகள். உலகின் ஒவ்வொரு உயிரம் எண்ணி நடுங்கும் மகிஷ வாகனன் யமனையே யமப்பட்டணத்திற்குள் புகுந்து கட்டி இழுத்து வந்தவர்கள். உனது மாய ரூபம் எங்களை எதுவும் செய்யாது. பதிலுக்கு அந்த உயரத்துக்கு எழும்பப் போகும் எங்கள் வில்லின் கணைகளுக்கும் வேர்க்கம்புகளுக்கும் வஜ்ர கோடாரி, திரிசூல பராவி போன்ற எங்களது ஆயுதங்களுக்கும் நீ பதில் சொல். உன் ஒவ்வொரு முடிக்கும் ஒரு ஆயுதம் எறிவோம், முடிந்தால் தடுத்துக்கொள் என்று ஒரு பிரசங்கம் நிகழ்த்துவிட்டு பானமலை பொழிய தொடங்கிய அவர்கள் ஐவரும் ஆளுக்கு ஒரு ரதத்தில் அமர்ந்திருந்தனர். அவை அனுமனின் காலடியில் வட்டம் கட்டி சீரிய இடைவெளியில் அணிவகுத்து நின்றன. பூமியில் இருந்து பொங்கும் நீர் ஊற்று போல் அந்த ரதங்களில் இருந்து அம்புகள் கிளம்பி அனுமனை தாக்கின. அனுமனுக்கோ அவை தேன்கூட்டிலிருந்து வரும் தேனீக்கள் போல் தான் தெரிந்தன. தன் கைவசம் உள்ள இரும்பு உலக்கையை சிலம்பாட்டம் ஆடுபவன் போல் விசையோடு சுழற்றினான் அனுமன். அவ்வளவு ஆயுதங்களும் வந்த வேகத்தில் திரும்பி எய்தியவர்கள் மேலேயே பதில் மழையாக விழுந்தன. பஞ்ச சேனாதிபதிகள் சரமலை அனுமனுக்கல்ல தங்களுக்கே என அப்பொழுது தான் உணர்ந்தனர். சற்றென்று அம்பு எய்துவதை நிறுத்தியவர்கள் வேறு மார்க்கம் குறித்து சிந்திக்க தொடங்க, இனியும் உங்களை விட்டு வைத்தால் ஆகாது என்று காலாலேயே ரதங்களை மிதித்து அழித்தும் அவர்கள் கைவில்லை பறித்து உடைத்தும் சிலரை அப்படியே ரதத்தோடு தூக்கி ஆகாயத்தில் வீசி எறிந்தும் அனுமன் கொடுத்த பதிலடியில் அந்த பஞ்ச சேனை பஞ்சாய் பறந்த சேனையாகிவிட்டது. அவ்வேளையில் அனுமனிடம் தெரிந்த மூர்க்கமும் அவன் விழிச்சிவப்பும் படபடவென்று அவன் தன் தோள் இரண்டை தட்டிக்கொண்ட பாங்கும் வான்மிசை இடி போல் இலங்கை முழுக்க கேட்டது. இது ராவணனுக்கு மட்டும் கேட்காது போகுமா? வீரர்களும் ஓடி வந்து பஞ்ச சேனாதிபதியில் அடங்கி ஒடுங்கி அழிந்து போனதை கூறவும் ராவணனின் புஜத்தில் ஒரு தினவு காட்டுக்குதிரை போல் ஓடத் தொடங்கியது. விடுந்தது முதலே தந்தை கலக்கத்தோடு இருப்பதை உணர்ந்து அவரை அணுகினான் ராவணகுமாரர்களில் ஒருவனான அச்சகுமாரன். அப்பா, என்ன இது? ஓர் அற்ப குரங்குக்கா இத்தனை கலக்கம்? பஞ்ச சேனாதிபதிகள் போனால் என்ன? விஞ்ச ஒன்னா சிறப்புடைய நெஞ்சன் நான் இல்லையா? என்னை அனுப்புங்கள். அந்த குரங்கை ஒரு கயிற்றால் கட்டி இந்த லங்கா நகரம் முழுக்க வேடிக்கை பார்க்க இழுத்து வருகின்றேன் என்று கர்ச்சித்தான். அச்சகுமாரன் என்றால் எண்ண முடியாத சிறப்புகளை உடையவன் என்பது பொருள். சகோதரன் இந்திரஜித்தை பார்த்து பொறுமுகின்றவனும் கூட. ஒரு முறை தேவர்களின் தலைவனான இந்திரன் ராவணனை அலட்சியம் செய்துவிட ராவணன் தன் மகன் மேகநாதனைத்தான் இந்திரனுக்கு பாடம் கற்பிக்க அனுப்பித்து வைத்தான். அப்போதே, அப்பா, நான் போகிறேன்.
இந்த இந்திரனை கட்டி தூக்கி வருகிறேன் என்று துடித்தான் அட்சகுமாரன். ஆனால் ராவணன் அனுமதிக்கவில்லை. நீ நினைப்பது போல் இந்திரன் லேசானவன் இல்லை. அவனது வஜ்ராயுதம் ஒன்று போதும். அடுத்து அவனது ஐராவதம். இரண்டையும் சந்திக்கும் வரபலம் மேகநாதரிடம்தான் உள்ளது. சதா சர்வ காலமும் தவமிருந்து அவன் வாங்கி வைத்திருக்கும் வரங்களுக்கு ஓர் அளவே இல்லை. நீயோ அம்மா பிள்ளை என்று கூறி அட்சகுமாரனை தடுத்து விட்டான். இன்றும் அதுபோல தடுத்து விடுவானோ என்று தான் அட்சகுமாரனும் கருதினான். அப்பா, என்ன யோசனை? மேகநாதனை இந்திரனை பிடித்து வர பணித்து அதில் வெற்றியும் பெற்றதால் அவனை இந்திரஜித்தன் ஆக்கினீர்கள். இந்திரனின் சித்து விளையாட்டை எல்லாம் வெற்றி கொண்டு மேகநாதன் இந்திரஜித்தன் ஆகலாம். இந்த அச்சகுமாரன் அந்த குரங்கை வெற்றி கொள்ளலாகாதா? வீரம் என்பது என்ன? அவனுக்கே உரிமையான சொத்தா? என் உடம்பில் ஓடுவதும் உங்கள் இரத்தம் தானே. எனக்கு ஏன் வாய்ப்பு தர மறுக்கிறீர்கள் என்று பலவாரி பேசி ராவணனை சம்மதிக்க வைத்து விட்டான் அட்சகுமாரன். அடுத்த நொடியே ஒரு பெரும் படை திரட்ட பணித்துவிட்டு ஓடினான் தாய் மண்டோதரியை நோக்கி. அவளை பணிந்தவன், அம்மா, எனது வீரத்துக்கு இன்றுதான் வேலை தந்துள்ளார் தந்தை என்றான். மண்டோதரியும் அனுமனின் அசோகவன தாக்குதலை அறிந்திருந்தாள். அச்சா, உனக்கு எதற்கு இந்த போராட்டம்? அந்த குரங்கு பற்றி நானும் அறிந்தேன். மும்மூர்த்திகளும் ஒன்று திரண்டு வந்துவிட்டது போலவே தெரிகின்றது அதன் மூர்க்கம். அது போடும் சப்தம் இங்கே என் பள்ளி அறை வரை கேட்கின்றது. அசோகவனத்தில் அது சீதையை காண வந்த குரங்காம். அப்படியாயின் அது ராமனால் தான் அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். உன் தந்தையின் இழிவான செயலுக்கு பழிவாங்க அது வந்திருப்பது போல் எனக்கு தோன்றுகின்றது. இதில் நீ சிக்கிக் கொள்ளாதே என்று கூறி அட்சகுமாரனை தடுக்க பார்த்தாள். ஆனால் அட்சகுமாரன் மறுத்து விட்டான். அம்மா, ஆசையை மட்டும் நீ வழங்கு. அந்த குரங்கை ஒரு தூசி போலத்தான் நான் கருதுகின்றேன் என்று வலிந்து அவளிடம் ஆசை பெற்றவன் ஒரு பெரும் படையுடன் அனுமனை சந்திக்க புறப்பட்டான். யுத்த ஆயுத வரிசையில் எத்தனை உள்ளதோ அத்தனையும் அனுமனை நோக்கி அணிவகுத்தன. முதல் பார்வையிலேயே அனுமன் மேல் ஓர் வேலை எறிந்தான் அட்சகுமாரன். அதனிடம் அசுர வேகம். வழக்கம் போலவே அனுமன் அதை தன் கைவசம் உள்ள இரும்பு உலக்கையால் தட்டிவிட்டான். அதை கொண்டு அனுமனின் உத்தியை யூகித்த அட்சகுமாரன் தன் படைக்கு கட்டளையிட்டான். அவனது படை வீரர்கள் சராமரியாக வேல்களை எறிந்து அனுமனை திக்குமுக்காட வைக்க அட்சகுமாரன் புது புது உபாயங்களை கடைபிடித்து தாக்க ஆரம்பித்தான். முதன்முறையாக ஓர் அம்பு அனுமனின் புஜத்தை தைத்தது. அதை பிடுங்கி எறிந்த அனுமன் தன் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறினான். ராவணனை சந்தித்து அவனுக்கு ஒரு எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பது தான் நோக்கம். அதற்காக செய்த ஒரு குறும்புத்தான் அசோகவன அழிவு. ஆனால் அதுவோ விபரீதமாகி ஒரு யுத்தத்துக்கு வழிவகுக்கும் போது அனுமனுக்கு தயக்கமாக கூட இருந்தது. இருந்தும் நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என்று எண்ணியவன் அத்தனை வீரர்களையும் ஒரு சேர தன் பாதத்தால் மிதித்தே கொன்றான். இறுதியாக எஞ்சி நின்றது அட்சகுமாரன் மட்டுமே. ஆனாலும் அட்சகுமாரன் அயர்ந்து விடவில்லை. ஆவேசத்தை குறைத்து கொள்ளாமல் போரிட்டான். ஒரு கட்டத்தில் அவனை அவனது ரதத்தோடு தூக்கி வானவீதியில் வீசி எறிந்து பின் கீழே விழுந்தவன் முகத்தில் ஒரு குத்தும் விட அதற்கு மேல் தாழ முடியாமல் அட்சகுமாரனும் உயிரை விட்டான். அட்சகுமாரனின் மரணச் செய்தி அரண்மனையை அடையவும் இடிந்து போய் அமர்ந்து விட்டான் ராவணன். ஓடி வந்து விழுந்து பித்து பிடித்தவள் போல் அரற்ற ஆரம்பித்து விட்டாள் மண்டோதரி. ராவண அமைச்சன் பிரஹஸ்தன் ஒருபுறம், தம்பி விபீடனன் மறுபுறம், இடையில் கும்பகர்ணன் என்று ஆளுக்கு ஆள் துக்கத்திலும் வேதனையிலும் துடிக்க விஷயம் இந்திரஜித்தையும் எட்டியது. மகாவீரன் இந்திரஜித் தந்தைக்கே புத்தி கூறும் அளவு நியாய தர்மங்களையும் அறிந்தவன். சீதையை கடத்து வந்தது முதலே அப்பாவோடு இந்திரஜித்துக்கு ஒரு பிணக்கு இருக்கத்தான் செய்தது. அதனாலேயே பட்டும் படாமல் ஒதுங்கி கிடந்தவன் கிங்கர சேனையில் ஆரம்பித்து அட்சகுமாரன் வரை அழிந்து போனது அறிந்த போது தன் நாடு தன் மக்கள் என்கிற ரீதியில் துடித்து விட்டான். ஓடியும் வந்தான். பிரம்மாஸ்திர கட்டில் இருக்கும்போது பிற கட்டுக்கள் கூடாது. அப்படி கட்டினால் பிரம்மாஸ்திரம் செயலிழக்கும். இதை இந்திரஜித்தும் அறிவான். தன் வீரர்கள் காட்டிய அவசரத்தை அறிந்து பதைத்து போனான். அனலும் கனலுமாய் அமர்ந்திருக்கும் ராவணன் முன் இதென்ன கூத்து? என்னை ஏன் முதலிலேயே அந்த குரங்கை அடிக்க கூப்பிடவில்லை என்றான். ஒரு குரங்கை அடிக்க நானோ நீயோ எதற்கு என்று இருந்துவிட்டேன். கிங்கரர்கள் புறப்பட்ட போது அவர்களை கூட எனக்கு அதிகபட்சமாகத்தான் தோன்றினார்கள். ஆனால் என்ன மாயம் என்று தெரியவில்லை. அந்த குரங்கு தன் கொட்டத்தை அட்சகுமாரன் வரை அடித்து முடித்து விட்டது. இனியும் அது தொடர்ந்தால் இழுக்கு எனக்கல்ல, நமது குலத்துக்கே. ராவணனின் விளக்கம் இந்திரஜித்தை சமாதானப்படுத்தாமல் முணுமுணுக்கச் செய்தது. நீங்கள் எதிரியை சரியாக எடை போடுவதில்லை. இப்பொழுதும் கூட நான் அந்த குரங்கை வீழ்த்தினாலும் மாண்டவர் மீண்டு வருவாரோ? லங்காபுரியை, அதன் படை வீரர்களை, ராவணகுமாரனை ஒரு குரங்கு கொன்றுவிட்டது என்ற பழி வந்தது தானே. முன்பே எனக்கு தெரிந்திருந்தால் இவ்வளவு தூரம் வந்திருக்குமா? இந்திரஜித்தின் கேள்வியில் இருந்த நியாயம் தசக்ரீவன் தலையையே கவிழச் செய்துவிட்டது.
சரி, இனி வருந்தி என் பயன் என்ன? அந்த குரங்கை ஒரு வழி பண்ணிவிட்டு வந்து பிறகு பேசுகின்றேன் என்று இந்திரஜித் புறப்பட்டான். ராவணன் போல் மாவீரன் மட்டுமல்ல, புத்தி உணர்ச்சி இரண்டையும் தேவர்களைப் போல கட்டியாளத் தெரிந்தவன் இந்திரஜித். தேவலோகமே கூட இந்திரஜித் என்றால் நடுங்கத்தான் செய்தது. அப்படிப்பட்டவன் அனுமனை பிடிக்க புறப்பட்டு விட்டான். மற்றவர்கள் போல் வீண் சண்டை செய்யாமல் அவ்வளவு யுத்தத்திலும் வெற்றி கண்ட அந்த குரங்கு நிச்சயம் மகத்தான சக்தியுடையதாகத்தான் இருக்கும் என்று நம்பி அதற்கேற்ற ஆயுதமாக பிரம்மாஸ்திரத்தையும் எடுக்க இந்திரஜித் முடிவு செய்து விட்டிருந்தான். பிரம்மாஸ்திரத்தால் விழாதவன் வேறு எதாலும் விழமாட்டான் என்பது இந்திரஜித்தின் யூகம். எவ்வளவோ வரங்களை மூட்டை கட்டி இருக்கும் அனுமனுக்கு பிரம்மாவும் தன் பங்குக்கு வரம் அளித்திருந்தார். அதில் ஒன்று, எனது அஸ்திரத்தால் கூட உனக்கு தீங்கு நேராது ஹனுமனே. ஆனால் ஒரு முகூர்த்த காலம் உன்னால் எதுவும் செய்ய இயலாது. அதற்கு பிறகுதான் அது செயலிழக்கும். அதுவரை நீ உன் விவேகத்தால் சமாளிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். பிரம்மாஸ்திரம் அனுமனை நோக்கி பாயும்போது அனுமனுக்கும் நன்கு விளங்கிவிட்டது. அதை எதிர்கொள்ளாமல் அணைத்து கொண்டு அப்படியே மயங்கிவிட்டவன் போல் விழுந்தான். ஒரு முகூர்த்த காலம் அஸ்திரத்துக்கு உரிய பிரம்மமூர்த்தியையே உபாசிக்கவும் செய்தான். இது எதுவுமே தெரியாத இந்திரஜித்தின் படை வீரர்கள் ஆனந்த கூத்தாடினார்கள். ஏற்கனவே கட்டுண்டு கிடப்பவனை தங்கள் வசம் உள்ள சங்கிலிகளால் மேலும் கட்டி இறுக்கினார்கள். பிரம்மாஸ்திர கட்டில் இருக்கும்போது பிற கட்டுக்கள் கூடாது. அப்படி கட்டினால் பிரம்மாஸ்திரம் செயலிழக்கும். இதை இந்திரஜித்தும் அறிவான். தன் வீரர்கள் காட்டிய அவசரத்தை அறிந்து பகதைத்து போனவன் அந்த சங்கிலி கட்டில் அனுமன் அடங்கி கிடப்பதை பார்த்து ஆச்சரியமும் அடைந்தான். இது குரங்கல்ல, மிருக வடிவில் உள்ள ஒரு மகாசக்தி. இதை இதன் போக்கில் விட்டே புரிந்து கொள்ள இயலும் என்று கருதியவன் வீரர்கள் கட்டிய சங்கிலி கட்டோடு இலங்கை நகர வீதி வழியாக அனுமனை இழுத்துச் செல்ல முனைந்தான். அனுமனுக்கு இது ஓர் அரிய வாய்ப்பாகத்தான் தோன்றியது. தன் வருகையை நகரமும் அறிந்தது போல் இருக்கும். ராவண சந்திப்பும் நிகழும். எச்சரிக்கைக்கு பிறகு மிச்ச எதிர்ப்பையும் காட்டலாம் என்று கருதினான். அனுமனுக்கு இலங்கை நகர வீதியில் பலத்த எதிர்ப்பு. அவனது யுத்தத்தால் மடிந்து போன வீரர்களின் மனைவியரெல்லாம் ஒன்று கூடி நின்று கொண்டு அவனை வாரி தூற்றினர். சிலர் அருகில் வந்து அவன் தாடையிலும் இடித்தனர். அனுமன் உள்ளூர அதை ரசித்தான். அதே சமயம் மாய குரங்கு வசப்பட்டது, மாவீரர் இந்திரஜித்தின் வீரம் நிலை நின்றது என்ற செய்தி ராவணனை எட்ட பெரும் கவலையோடு இருந்த அவனது பரந்த மார்பு மெல்ல நிமிர்ந்தது. அசோகவனத்தில் சீதையோ அனுமனின் நிலையை எண்ணி வருந்த தொடங்கியிருந்தாள். அத்தியாயம் இங்கே முடிகின்றது. ராவண வானர சந்திப்பு. அனுமன் அகப்பட்டு விட்டான். அதுவும் இந்திரஜித் ஏவிய பிரம்மாஸ்திரத்தால். அவனை இலங்கை நகரத்து வீதி வழியாக அழைத்து செல்கிறார்கள். அநேகமாக ராவண சபையில் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படலாம். ஊரறிய சிரச்சேதம் செய்துவிடும்படி ராவணன் உத்தரவிடக்கூடும். இப்படி ஒரு தகவல் அசோகவனத்தில் இருந்து சீதையை அடைய அவளது விழிகளில் கண்ணீர் திரண்டு விட்டது. ஒரு சூரியன் போல வந்து எனக்குள்ளே இருந்த அவநம்பிக்கை, மனச்சோர்வு, தாளமாட்டாத துக்கம் என்று சகலத்தையும் வெளியேற்றும் விதமாக பேசி பின் என் நாதருடன் வந்து என்னை மீட்பதாக கூறி சென்றவனே, இப்படியா ராவணன் வசம் அகப்படுவாய்? என்னை மீட்டுச் செல்வதாக கூறிய உன்னை இனி யாரால் மீட்க முடியும் என்று புலம்பத் தொடங்கிய சீதையை வழக்கம் போல திருஜடைதான் தேற்றினாள். அம்மா, கவலை வேண்டாம். உங்களை காண வந்த அந்த வானரதூதன் அவ்வளவு சுலபத்தில் அழிந்து போகின்றனாக எனக்கு தெரியவில்லை. இந்திரஜித்தால் கூட பிரம்மாஸ்திரம் போட்டுத்தான் அவனை பிடிக்க முடிந்தது. இதை ஒரு பெரிய வீரமாக கருத முடியாது. அதற்கு முன் இந்த லங்காபுரியில் சரி பாதிக்கு மேல் அந்த வானர வீரனால் துவம்சமாகிவிட்டது. விளையாட்டு போல நடந்த துவம்சம் இது. இதுவே விபரீதமானால் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். எது எப்படி இருப்பினும் நம் கனவு நிச்சயம் வீண் போகாது. கவலையின்றி இருங்கள். எனக்கு என்னவோ இலங்கை நகரின் முற்றான அழிவுக்கு இன்று ஓர் ஒத்திகை நடக்குமோ என்று கூட தோன்றுகின்றது என்றாள் திரிசடை. அவளது கருத்துக்கு தோதாகவே அடுத்தடுத்த காட்சிகளும் அரங்கேற ஆரம்பித்தன. அனுமன் அகப்பட்டான் என்கின்ற வெற்றி செய்தி ராவணனை குதூகலப்படுத்திவிட்டது. அந்த நொடி இந்திரஜித்தை எண்ணி இரும்பூதெய்தினான். எனக்கு கவலையே இல்லை. அந்த குரங்குக்கு ஒரு வகையில் நான் நன்றி கூற வேண்டும். என் மகனின் வீரத்தை பலமுறை நான் பார்த்துவிட்டேன். ஆயினும் இன்று இந்திரஜித் காட்டியிருக்கும் வீரம் என் இதயம் உள்ளவரை நினைவில் இருக்கும். ஆங்காங்கே ஒளிந்து கொண்டு என் அழிவுக்கு பாடுபட்டு வரும் தேவர்களை நான் நன்கு அறிவேன். அவர்கள் முகத்தில் என் அருமை மகன் கரிபூசி விட்டான் என்று எக்காலமிட்டான். அதன் எதிரொலியாக அரண்மனை தர்பார் மண்டபத்திலும் ஆட்டம் பாட்டம் தொடங்கிவிட்டது. அழிந்து விட்டவர்கள் பற்றிய துக்கமெல்லாம் அனுமன் அகப்பட்டு விட்டான் என்கிற ஒன்றால் இன்பமாகிவிட்டது. இதைத்தான் அரக்க புத்தி என்கிறார்களோ?
அனுமனையும் ஓர் அரக்க கூட்டம் பிரம்மாஸ்திர கட்டுடன் அப்படியே அலைக்கழித்தபடியே இழுத்து வந்தது. முன்னால் கம்பீரமாக நடந்து வந்தான் இந்திரஜித். அவ்வப்போது திரும்பி பின்னால் பார்த்தபோது அனுமன் முகத்தில் ஒருவித மர்ம பார்வை. பிரம்மாஸ்திர கட்டு எப்போதோ அவிழ்ந்து விட்டதை இந்திரஜித்தும் உணர்ந்திருந்தான். அந்த நொடி அனுமன் நினைத்திருந்தால் அவனை இழுத்துச் செல்லும் அரக்கர்களை வேகமாக மூச்சுக்காற்று ஒன்றாலேயே சுட்டு பொசுக்கி இருக்கலாம். இருந்தும் அவர்கள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வளைந்து கொடுத்து அவன் வருவதன் பின்னால் ஏதோ பொருள் இருப்பதாக புரிந்து கொண்டான். அது ராவணன் முன் அனுமனை அறிமுகப்படுத்தும் போது நன்றாகவே அவன் குரலில் எதிரொலித்தது. இதற்கு முன் இதே போல இந்திரனை பிடித்து வந்து தந்தை முன் நிறுத்தியிருக்கின்றான் இந்திரஜித். அப்பா, இந்த அருங்கள், நீங்கள் கேட்ட இந்திரன் தேவர்களின் தலைவன், இங்கே உங்களின் பாதத்தில் விழுந்து கிடக்கும் ஒரு கைதி என்று ஏளனமாக இருமாப்பாக பேசியிருந்தான். அனுமனை பொறுத்தவரை அப்படி பேச முடியவில்லை. அப்பா, இதோ உங்களை அச்சுறுத்திய வானரன். இவனை சாதாரணமாக கருதிவிடாதீர்கள். இவனிடம் வேகம், வீரம், விவேகம் என்று பல உணர்வுகளை பார்க்கின்றேன் என்று சொன்னபோது ராவணனுக்கே வியப்பு. அவனது கூரிய விழிகள் அனுமனை நோக்கின. அனுமனுக்கும் அந்த ராவண பார்வை ஒரு ஆச்சரிய அதிர்வை, சில கேள்விகளையும் உருவாக்கியது. ஆகிருதியான தோற்றம், அனலடிக்கும் பார்வை, ஒளிப்புடலாய் கிரீடம், பிசிறில்லாத விபூதி பூசிய நெற்றி, அதன் மையத்தில் மையால் இடப்பட்ட லிங்க முத்திரை, முத்தும் மணியும் குளவி புரளும் மார்பு, இடக்கால் முன்னிருக்க வலக்கால் சற்றே பின்னிருக்க, கர்ணீல பட்டு கச்சமுடன் சிங்கமுக சிம்மாசனத்தில் ஒயிலாக அவன் அமர்ந்திருக்கும் பாங்கு, அவனை ஒட்டி ஆனால் தாழ்வான கீழ்ப்படிகளில் அவனது அமைச்சர்களான பிரஹஸ்தன், துர்த்தரன், நிகும்பன், மகாபார்ச்சவன் என்கின்ற வரிசை, அவர்களிடம் கொழுத்த அரக்கத்தினவு. ராவணனையே பார்த்து கொண்டிருந்தான் அனுமன். என்ன ஒரு தேஜஸ்! யானையை பார்ப்பது போல் ஒரு கம்பீரம், மயக்க வைக்கின்ற தோரணை, கண் இரண்டு போதாது, வாய் பேசாதபடி கட்டளைகள் இட. தேவப்பிரகாசம் எப்படி இப்படி ஒரு அரக்கனிடம் இடம்பெயர்ந்தது? மும்மூர்த்தியரை ஒரு சேர காணும்போது எழுவது போல் ஒரு உணர்ச்சி இவனை காணும்போது எழுகின்றது. ஆனாலும் இவன் தேவன் இல்லை. தோற்றத்தால் ஏற்றம் கொண்டாலும் அகத்தில் இருள் உடையவனாக, ஒரு காரிகை கல்வனாக, அவளிடம் அனுதினமும் சென்று கெஞ்சி நிற்பவனாக அல்லவா இருக்கின்றான். இந்த பிரம்ம சிருஷ்டியில்தான் எத்தனை எத்தனை வினோதங்கள் என்று தான் அனுமனுக்குள்ளும் எண்ணங்கள் ஓடின. அதே சமயம் ராவணன் தன் அமைச்சர் பிரகஸ்தனை நோக்கி ஒரு பார்வை பார்த்தான். அதன் பொருள், இந்த குரங்கை நீ அறிந்து சொல் என்பதே. பிரஹஸ்தனும் தன் ஆசனத்திலிருந்து எழுந்தான். கம்பீரமாக நிற்கும் மாருதியை முகத்தை அளந்தபடியே பார்த்து கொண்டு அருகில் வந்தான். கோயில் பிரகாரத்தை ஒரு வலம் வருவதைப் போல் ஒரு சுற்றி சுற்றி வந்து அனுமனை நெருக்கமாக பார்த்து முடித்தவன் அதே தினவோடு கேள்வியை தொடங்கினான். ஏய் வானரனே, யார் நீ? இந்த லங்கையை உனக்கு பிரியமான வாழைகள் பழுத்துள்ள ஒரு வாழை தோட்டம் என்று எண்ணிவிட்டாயா? பிரகஸ்தனின் கேள்விக்கு அனுமன் உதட்டில் துளியும் அச்சமே இல்லாத ஒரு குறுஞ்சிரிப்பு தான் பதிலாக விளைந்தது. என்ன நகைக்கிறாய்? மாவீரன் என்கின்ற நினைப்போ உனக்கு? இந்திரன் முதல் யமன் வரை அடங்கி ஒடுங்கி பணிவோடு நின்ற சபை இந்த சபை, தெரியுமா உனக்கு? மால் முதல் மருகன் வரை, முக்கண்ணன் முதல் நான்முகன் வரை எவருக்கும் அஞ்சாத அதிதீரர் எங்கள் அரசர். ஆட்டம் போட்ட உன்னை எப்படி கட்டிப்பிடித்து இழுத்து வந்திருக்கின்றோம் என்று பார்த்தாயல்லவா? இனியாவது உண்மையை கூறு. உண்மைதான் உன்னை இங்கே தப்புவிக்கும். யார் உன்னை அனுப்பியது? இல்லை, நீயாக வந்தாயா? பேசு பேசு, எவ்வளவு பேசுகிறாயோ அவ்வளவு பேசு என்பது போல் பிரகஸ்தனை பேசவிட்ட அனுமன் ராவணனையே பார்த்தபடி நின்றிருந்தான். பின் சற்றும் ஆவேசம் குறையாதபடி வாய் திறந்தான். லங்கா வேந்தனே, நான் ஒரு தூதன், வானர தூதன். உன் இழிச் செயலையும் பழிச் செயலையும் இடித்துரைக்க வந்திருக்கும் மனித தேவன் ஒருவனின் தூதன் என்ற அனுமனை ராவணன் உள்ளிட்ட அத்தனை பேரும் ஒரு புதிய நிமிர்வுடன் பார்க்க தொடங்க அனுமனும் தொடர்ந்தான். என்ன பார்க்கிறாய்? தூதன் என்றால் நேராக அரண்மனைக்கு வராமல் உன் நகரையும் படையையும் ஜம்புமாலி முதலான உன் மகனையும் ஏன் சம்ஹாரம் செய்தேன் என்றா? காரணம் இருக்கின்றது. நான் செய்தி சொல்ல வந்திருக்கும் ஒருவன் என்பதோடு ஓரளவு வீரமும் உடையவன் என்பதை உனக்கு உணர்த்தத்தான். உன் புதல்வன் போட்ட பிரம்மாஸ்திர கட்டு எப்போதோ அவிழ்ந்து விட்டது. இருந்தும் நான் அடங்கி கிடந்தது போல நடிக்க காரணம் உன்னை சந்திக்க வேண்டும் என்பதால் தான். இதோ இப்போது எனது எண்ணமும் ஈடேறிவிட்டது. எங்கே உன்னை காணாமல் போய்விடுவேனோ என்று சற்றே அஞ்சினேன். நல்ல வேளை, எனது தேவனான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் கருணை உன்னை நான் காண வழி செய்து கொடுத்து விட்டது.
அனுமன் ராமனின் பெயரை சொன்ன மாத்திரம் ராவணனுக்கு அந்த சபைக்குள்ளேயே ஓர் இடி இறங்கினது போல் இருந்தது. நீ நீ என்று ராவணன் அவனை முற்றாக அறிய துடிக்கவும் கைகளை உயர்த்தி அலட்சியமாக தடுத்த அனுமன், விவரமாக கூறுவேன், வீண் துடிப்பதற்கு என்று கேட்டபடி தான் அமர்ந்து பேச ஒரு இருக்கையை தேட பிரகஸ்தன் உடனேயே புரிந்தது போல் கேட்டான். எதை தேடுகின்றாய் இங்கே? தூது வந்த எனக்கு ஒரு சிம்மாசனம் இல்லை என்றாலும் ஒரு சாதாரண ஆசனம் கூடவா இல்லை? அட்டகாச குரங்கே, ஆசனம் உனக்கு ஒரு கேடா? அட்டகாசமே வாழ்வாக்கி போன உங்களுக்கு ஒரு அரண்மனையே இருக்கலாம். உங்களின் கொட்டத்தை சற்றே அடக்க பார்த்த எனக்கு ஒரு ஆசனம் கூடாதா அமைச்சனே? அனுமனின் குறும்பான பதில் பிரகஸ்தனை கொதிப்படையச் செய்ய மகாபார்ச்சவன் பாய்ந்து எழுந்தான், கையில் வாளுடன். ஏய் குரங்கே, கைதியாக நிற்கும் போதும் உன்னிடம் திமிர் குறையவில்லை. உன் வாளை நறுக்கினால்தான் நீ சரிப்படுவாய் என்று மகாபார்ச்சவன் ராவணன் தடுத்து நிறுத்த, அடுத்த நொடியே அந்த வாளை நறுக்குவேன் என்று மகாபார்ச்சவன் எகிரினானோ அந்த வாள் அந்த அவையில் அனைவரும் காணும் விதமாக சரசரவென நீண்டு வளரத் தொடங்கியது. அனுமனோ கண்களை மூடி கைகளை கூப்பியவனாக ராமநாமத்தை கூற ஆரம்பித்திருந்தான். நீண்டு வளர்ந்த அந்த வாளும் ஒரு ஆசனம் போல் வட்டப்பிரியாக வளைந்து வளைந்து அடுக்கடுக்காக மேலேறி ராவணனின் ஆசனத்துக்கு ஓர் அடி கூடுதல் உயரம் வளர்ந்த நிலையில் நின்றுவிட கண் விழித்த அனுமனும் அதன் மேல் ஏறி அமர்ந்தான். அப்படியே துளியும் அச்சமின்றி தன் இடது தொடை மேல் வலது காலை தூக்கி போட்டவன் தனக்கு கீழே தெரியும் அவையோரை ஒரு சிறு பூச்சி போல பார்த்தான். இதென்ன மாய விளையாட்டு? இது மாயங்களை ஒடுக்கும் ராவண சபை என்பது மறந்துவிடக்கூடாதே. மதிக்கெட்டவனே, இது மாய விளையாட்டல்ல, என் சக்தியால் எனக்கு நானே அழித்து கொண்டிருக்கும் மதிப்பு. குறுக்கே பேசாமல் நான் கூறப்போவதை கேள் என்றான் அனுமன். நான் ஸ்ரீராமனின் தூதன், வானரர்களின் தலைவனான சுக்ரீவனின் மந்திரி. அவன் புதல்வரான அங்கதன் தலைமையிலான வானரப்படையோடு எங்கள் அன்னையான சீதாதேவியை தேடி தென் திசை வந்தவன். சம்பாதியால் அன்னை இந்த இலங்கைக்குள் இருக்கக்கூடும் என்பது தெரிய வந்தபோது அதை ஊர்ஜிதம் செய்து கொள்ள தனி ஒருவனாக கடல் மிசை பறந்தே வந்தவன். அசோகவனத்தில் அன்னையையும் கண்டேன். அப்படியே சந்தடியின்றி திரும்பி செல்ல நான் ஒன்றும் உங்களை போன்றவன் அல்ல. எனவேதான் திரும்பி சென்று எங்களின் அண்ணலின் வீரப்படையோடு இங்கே வருமுன் உனக்கு அறிவுரை கூறவும் எச்சரிக்கை செய்யவும் இங்கே வந்துள்ளேன் என்று ஒரு நீண்ட பிரசங்கம் நிகழ்த்தினான். தன் உரையில் சுக்ரீவன் பெயரை குறிப்பிடவும் ராவணனுக்கு திகைப்பு. சுக்ரீவன் வாலியின் சகோதரன் என்பதை ராவணன் நன்கு அறிவான். அது மட்டுமல்ல, வாலியின் வாளில் ராவணன் கட்டுண்டு சிக்கித் தவித்த ஒரு சம்பவமும் ராவணனின் நினைவில் எழும்பியது. ராவணன் மாவீரன்தான், மகரிஷிகளுக்கு இணையான தபஸ்வி, வரங்களையும் வாங்கி குவித்திருப்பவன்தான். ஆனாலும் வாலியிடம் மட்டும் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. வல்லவனுக்கு வல்லவன் போல ராவணனுக்கு வாலி விளங்கினான். தன் எதிரில் நிற்பவர் எவராயினும் அவரது பலத்தில் சரிபாதி தன்னை சேர வேண்டும் என்று வாலி வாங்கி வைத்திருந்த வரம் ராவணேஸ்வரனுக்கு பெரும் பகையாகிவிட்டது. இல்லாவிட்டால் யமனையும் இந்திரனையும் குபேரனையுமே அடக்கி நவக்கிரக அதிபர்களையே தன் சிம்மாசனத்து படிக்கட்டுக்களாகி கொண்ட ராவணனுக்கு வாலி ஒரு பொருட்டே இல்லைதான். ஆனால் வாலியின் வரபலம் ராவணனை அவன் முன் ஒரு 10 தலை பூச்சி போல் சாதாரணமாகிவிட்டது. அப்படிப்பட்ட வாலியின் தம்பியான சுக்ரீவனின் மந்திரி என்றால் வாலி என்னவானான்? ராமன் எப்படி இவர்களோடு சேர்ந்தான்? ராவணனை நியாயமான பல கேள்விகள் ஆக்கிரமிக்க தொடங்கின. இங்கே அத்தியாயம் முடிகின்றது. ஆளுக்கொரு கணக்கு. ராவண சபையில் அனுமன் தான் யார் என்று கூறிய கையோடு தான் வாலியின் சகோதரனான சுக்ரீவனின் அமைச்சன் என்றும் கூற வாலி குறித்து ராவணன் நெஞ்சம் ஒரு வினாடி நடுங்கவே செய்தது. தனக்கு நிகராக பூமியில் ஒருவரும் இருந்துவிடக்கூடாது என்பது ராவணனின் பெரு விருப்பம். அதற்கு ஏற்பவே எல்லாமே நடைபெற்றது. தேவர்களுக்கு வழிகாட்ட வசிஷ்டர், வியாசர் என்ற ரிஷிகள் இருந்ததால் அசுரர்களுக்கு வழிகாட்ட சுக்ராச்சாரியர் இருந்தார். எப்பொழுதும் ஒன்று இரண்டாக உள்ளது. இரண்டாக இருந்தாலே அந்த ஒன்றை விளங்கி கொள்ளவும் முடியும். நாணயம் ஒன்றுதான், ஆனால் அதற்கு பூவும் தலையுமாக இரு பக்கங்கள். மானுடம் ஒன்றுதான், அது அசுரம் தேவம் என்று இரண்டாக இருந்தது தான் நிலை. பிரபஞ்சம் உள்ளளவும் இந்த இரண்டும் இருந்தே தீரும். ஒன்று நெருப்பு என்றால் மற்றது நீர் மாதிரி, ஒன்று வெயில் என்றால் மற்றது நிழல் மாதிரி. ராவணனுக்கு அசுரப்பிறவி இயல்பாகிவிட்டது. அதனால் தேவம் எதிரியாகிவிட்டது. உலகில் தனக்கு எதிரி யாரும் இருந்துவிடக்கூடாது என்று கருதிய போதுதான் வாலி பற்றி அறிந்தான்.
வாலிக்கு நிகரான வீரன் உலகில் இல்லை. இத்தனைக்கும் அவன் ஒரு வானரன் என்ற தகவல் ராவணனை அடைந்த போது கொதித்து போனது அவன் அகந்தை. 6 அறிவு இருந்தும் பின்னோக்கி சென்று மிருக உணர்வு கொண்டு 6ஐ 5ஆக்கி கொண்டு விட்டபடியால் சூட்சும அறிவு என்பதே ராவணனிடம் இல்லை. ராவணனிடம் மட்டுமல்ல, எந்த அசுரர்களிடமும் சூட்சும அறிவு இருந்ததில்லை. சூட்சும அறிவு என்பது அகந்தை இல்லாத நிலையில் உருவாவது. அகந்தை நிரம்பி தழும்பும் போது அது எப்படி இருக்க முடியும்? இதனால் ராவணன் எனக்கு மிஞ்சி ஒரு வீரனா? அவனை என்ன செய்கிறேன் பார் என்று மார்த்தட்டி கொண்டு கிளம்பிவிட்டான். பிரபோ, அவனும் உங்களைப் போல வரங்கள் பல பெற்றவன். குறிப்பாக அவன் எதிரில் உங்கள் ஈஸ்வரமூர்த்தியே தோன்றினாலும் அவர் பலத்தில் பாதி அவனுக்கு போய்விட இருவரும் சமமானவர் ஆகிவிடுவார்கள். அவனை சந்திப்பவர்களுக்கெல்லாம் இழப்புத்தான், ஜாக்கிரதை என்று எச்சரித்தனர் அவனது நலம் விரும்பிகள். அதெல்லாம் மற்றவர்க்கு. நான் ராவணேஸ்வரன். அந்த கைலாசநாதனுக்கு வேண்டுமானால் வரங்களை தந்துவிட்டு பின் அதில் மாட்டிக்கொண்டு தவிப்பது வழக்கமாக இருக்கலாம். நான் அசுர குலத்திலகன். அந்த காளியே எனக்கு ஒன்றுமில்லாதவள். இந்த வாளியெல்லாம் எந்த மூளைக்கு என்று வாளியை சந்திக்க புறப்பட்டு பின் சந்திப்பிலும் தன் கித்தாப்பை காட்டப் போய் அதுவே ராவணனுக்கு ஆபத்தாகிவிட்டது. ராவணனின் சரிபாதி பலம் ஏற்கனவே உள்ள வாளியின் மிருகபலம் போதாக்குறைக்கு வரபலம் என்று பலங்களின் சக்கரவர்த்தியான வாளி ராவணனை தன் வாளாலேயே கட்டிவிட்டான். நான் கைகளால் தொடக்கூடிய அளவுக்கு நீ ஒன்றும் பெரியவனல்ல என்று சொல்லாமல் சொன்னவன் தன் மகன் அங்கதனுக்கு ஒரு கிளுகிளுப்பை போல் ராவணனை ஆட்டி காட்டினான். மகனே, இதோ பார், 10 தலை பூச்சி. இதன் ஒவ்வொரு தலைக்குள்ளும் சொல்ல முடியாத அளவு ஆணவம் உள்ளது. இதை இப்பொழுது ஆகாசத்தில் வீசி எறிகிறேன் பார் என்று வீசி எறிய அங்கதன் அதை பார்த்து கைகொட்டி சிரிக்க ராவணனும் வானிடை பறந்து தப்பித்தால் போதும் என்று இலங்கை திரும்பி வந்தது ஒரு தனி கதை. அதன் பின் அந்த தோல்வியை நினைக்கக்கூட ராவணன் தயாராக இல்லை. அசுரர்களுக்கு உண்டான இயல்பு அது. ஆனால் வாளி பற்றி அறிந்த ராமனோ அவனை அழிக்க சூட்சுமத்தோடு செயல்பட்டான். தன் சக்தியை இழந்து விடாதிருக்கவே மரத்தின் பின் ஒளிந்தான். யுத்த தர்மத்தோடு தன் செயலை போட்டு குழப்பிக் கொள்ளவில்லை. இறுதியில் ராமனுக்கே வெற்றி கிட்டியது. நல்ல வெற்றியான விளைவுக்காகவே செயல்படுவது தெய்வம். பின்விளைவு பற்றிய ஞானமே இல்லாமல் செயல்படுவது அசுரம். ராவணன் அன்று வாலியிடம் அகப்பட்டு கொண்ட போதும் அதுதான் நிலை. இன்று அனுமன் முன்னாலும் கூட அதே நிலைதான். ஏய் திமிர் பிடித்த குரங்கே, வாலி பெயரை சொன்னால் நான் பயந்து விடுவேன் என்பது உன் எண்ணமா? ஆமாம், எப்படி இருக்கின்றான் அந்த வாலி என்று மென்று விழுங்கியபடி வாலி பற்றி ராவணன் அறிய முயல ராவணன் தடுமாறுவதை உணர்ந்தபடியே அனுமனும் அதற்கு பதில் கூறலானான். அதுவும் எப்படி? ராவணனுக்கு நேர் எதிரில் அவனுக்கு சமமான உயரத்தில் துளியும் அஞ்சாமல் நேருக்கு நேர் பார்த்து, லங்காதிபதியே, என் அரசனின் அண்ணனாகிய வாலியும் உன்னை போலத்தான் தம்பியின் மனைவியையே அபகரித்து தன் வசப்படுத்த பார்த்தவன். வரவளம் பெற்ற நிகரில்லாத ஒரு மத யானையாக திகழ்ந்த அவனை ஒரே பாணத்தால் வீழ்த்தியவர் மானுட விஷ்ணுவான எங்கள் ராமச்சந்திரமூர்த்தி. அதாவது வெல்லவே முடியாதவன் என்று பெயர் பெற்ற வாலியையே வென்றுவிட்டார் எங்கள் அண்ணல். இன்று வாலி இல்லை. திரைக்கடலுக்கு அப்பால் அவனால் விளைந்த அவஸ்தைகளும் இல்லை. கிஷ்கிந்தைக்கு இந்த நொடி சுக்ரீவரே மகாராஜா. அங்கதன் தான் இளவரசன். நான் அவர்களின் அமைச்சன். அவர்களுக்கு மட்டுமல்ல, இனி அனைவருக்கும் அங்கே ராமச்சந்திர பிரபுதான் காவல் தெய்வம். அவர் பெயரை சொல்லும் போதே நம்முள் உள்ள சப்த ரூபமும் சிலிர்ப்பதை உணரலாம். உடம்புக்கு நீரும் உணவும் ஆகாரமானதைப் போல உள்ளத்துக்கு ராம என்னும் 2 எழுத்தே ஆகாரமாகிவிட்டது, ஆதாரமும் ஆகிவிட்டது. விளையாட்டாக சுற்றித் திரிந்த நானும் கூட என்னையும் என் சக்திகள் அவ்வளவையும் அறிந்தது அந்த நாமத்தால்தான். என்னுள்ள இந்த நொடி பொழுதில் நீ காணும் அவ்வளவு சக்தியும் அந்த நாமத்தின் பலத்தால் வந்ததே என்று அனுமன் கூற, ராவணனுக்குள் வாலி உயிரோடு இல்லை என்கின்ற தகவல் ஒரு பெரிய நிம்மதியை மூட்டியது. வாலியின் பிழை அவன் உயிரையே பறித்தது. இங்கே உன் பிழையும் அதுதானே. அங்கே நடைபெற்ற அசுரவதம் இங்கேயும் தொடர வேண்டுமா? நீ சிந்திக்க வேண்டும் என்பதனாலேயே இதை கூறுகின்றேன். அனுமனிடம் கேள்விக்கணைகள் ஆரம்பமாகின்றன. என்னை உன் வீரர்கள் கட்டி இழுத்து வந்து நிறுத்திவிட்டதாகவும் நானும் கட்டுப்பட்டு உன் முன் கைதாகி விட்டதாகவும் நீ எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். உன்னை சந்திக்க வேண்டும், உனக்கான நல்ல கருத்தை கூறிட வேண்டும் என்று நான் விரும்பியதாலேயே அவர்கள் இழுத்து வரும்போது பேசாமல் வந்தேன். தங்கம் போல உன் தேகம் தகதகத்து என்ன பயன்? மாதா சீதையை அபகரித்ததால் உன் புத்தி இருளடைந்து அல்லவா போய்விட்டது.
அந்த இருளை என் புத்திமதி என்னும் ஒளியால் விரட்டவே இப்போது பேசி கொண்டிருக்கின்றேன். நல்ல விதமாக சிந்தித்து மாதாவை திரும்ப ஒப்படைத்து விடு. அண்ணலும் உன்னை மன்னித்து விடுவார். இல்லாவிட்டால் அவரும் சுக்ரீவன் படையும் இந்த இலங்கை மாநகரை பந்தாடி விடுவார்கள். அந்த கூட்டத்தில் நான் தான் மிக இளைத்தவன். என் சகாக்கள் என்னை விட வலிதானவர்கள். வலியதுக்கெல்லாம் வலியது அண்ணலின் பானம். நீ அழிந்து திருந்த போகின்றாயா, இல்லை என் பேச்சை புரிந்து திருந்த போகின்றாயா? அனுமனின் அழுத்தமான கேள்வி ராவணனுக்குள் அனல் மூட்டியது. அதை குறிப்பால் அறிந்த அவனது அமைச்சன் பிரகஸ்தன், ஏற்கனவே அனுமனால் தனது மகன் ஜம்புமாலியை இழந்தவன், அனுமன் முன்னே ஆவேசத்துடன் எழுந்தான். ஏய் குரங்கே, உபதேசமா செய்கிறாய்? யாருக்கு யார் அறிவுரை கூறுவது? நேருக்கு நேர் வந்திட துணிவில்லாமல் இரவில் வந்து உன் இனத்திற்கே உரிய சேட்டைகளால் எங்களில் பலரையும் கொன்றுவிட்டு இப்பொழுது கைதியாக அகப்பட்டும் அடங்காமல் ஆர்ப்பரிக்கின்றாயா? எங்கள் தலைவர் ஒரு குரங்குக்கு சமமாக அதோடு வாதம் புரிந்தார் என்றால் அது எவ்வளவு பெரிய இடுக்கு! நீ பேசி கேட்பதற்காக உன்னை இங்கு அழைத்து வரவில்லை. உன்னை தண்டிக்கவே இழுத்து வந்திருக்கிறார்கள். உன் திமிருக்கேற்ற சிரச்சேதம் எனும் தண்டனையால் நீ சமமாக போவதை இன்னும் சிறிது நேரத்தில் இந்த இலங்கை பார்க்க போகின்றது. பிறகு உன் உடலை அந்த சுக்ரீவன் முதல் சகலரும் பார்க்க போகிறார்கள். வாள் இருக்கிறது என்று ஆசனம் போட்டு அமர்ந்து வாளாட்டிய உன்னை என்ன செய்கிறோம் என்று பார். பிரகஸ்தன் கொந்தளித்து முடித்தான். ஆம், சிரச்சேதம்தான் சரியான தீர்ப்பு, அவ்வாறே ஆகட்டும் என்று ராவணனும் உத்தரவிட, அதுவரை நடப்பதையெல்லாம் கேட்டபடி மனம் ஒரு நிலை கொள்ளாமல் தத்தளித்தபடி இருந்த விபீடனன் வேகமாக எழுந்தான். அண்ணா, அவசரம் வேண்டாம் என்றான். மொத்த அவையே அதிர்ச்சியோடு விபீடனனை பார்த்தது. ஏற்கனவே சீதை விஷயத்தில் ராவணனுக்கு நல்ல கருத்துக்கள் பல கூறி அதனால் இருவருக்கும் இடையில் ஒரு சிறிய இடைவெளி உருவாகி இருந்தது. அது அதிகரிப்பது போல் விபீடனன் எழுந்து நின்று அவசரம் வேண்டாம் என்று கூறவும் மொத்த சபையுடன் சேர்ந்து ராவணன் பார்வையும் விபீடனனை ஊடுருவியது. அண்ணா, வந்திருப்பவன் வாயுகுமாரன், ராமதூதன். தூது வந்திருப்பவர்கள் யாராக இருப்பினும் அவர்களை கொல்வது பழிக்கு உரிய செயல். இவன் வரம்புகள் மீறி நமது ஜம்புமாலியை, கிங்கரர்களை, பஞ்ச சேனாதிபதிகளை, அவ்வளவு ஏன் அச்சகுமாரனையே கொன்றுவிட்டவன். இது ஒன்றும் தூதனின் செயல் அல்லத்தான். அதற்காக இவனை கொன்றுவிட்டால் கடலுக்கு அப்பால் உள்ள ராமச்சந்திரமூர்த்தி பயந்து இங்கே வராமல் போய்விடுவாரா? இன்னொன்றையும் மனதில் கொள்ள வேண்டும். இவனாக முன்வந்து நம்மில் ஒருவரையும் கொல்லவில்லை. இவனோடு மோதியவர்களைத்தான் இவன் அழித்தான். அம்மட்டில் தான் ஒரு வீரன் என்பதோடு கட்டுப்பட வேண்டிய வேளையில் கட்டுப்பட்டு இங்கே அவைக்கு வந்து தூதனுக்குரிய லட்சணங்களோடும் அதையும் கடந்து ஒரு குருவைப் போலவும் உங்களுக்கே புத்திமதிகள் கூறியுள்ளான். இவன் தான் யார் என்று காட்டிவிட்டான். நாம் பதிலுக்கு இவனை கொல்வது என்பது மிக எளிதாக இருக்கலாம். ஆனால் பயன் என்ன? இவனை தொடர்ந்து இன்னொருவன் இதேபோல் தூது வரலாம். அவனையும் கொல்வதே நமது செயலாக இருக்கும். இப்படி ஒவ்வொருவராக கொல்வதற்கு இவனிடம் நமது முடிவை கூறி அனுப்பி வைத்தால் ஒரே படையாக அவர்களும் திரண்டு வரக்கூடும். அப்படி வந்தாலும் கவலை என்ன? இங்கே நம் வீராதி வீரர்கள் தான் லட்சோப லட்சமாக துடிப்புடன் இருக்கிறார்களே. அனைத்துக்கும் மேலாக தங்களின் பேராற்றலைத்தான் ஈரேழு உலகும் அறியுமே. மகாவீரரும் அரக்க குல திலகருமாகிய நீங்கள் தூது வந்த ஒரு குரங்கை கொன்றீர்கள் என்ற மகா பழிக்கா உள்ளாவது? அச்சம் உள்ளவர்கள் செயலல்லவா இது? விபீடனன் நைச்சியமாக பேசி அடுக்கடுக்காக கேட்ட கேள்விகள் அவையோரையும் சிந்திக்க வைத்தன. ராவணனும் புருவம் வளைத்து யோசித்தான். அப்படியானால் இந்த குரங்கை விட்டுவிடச் சொல்கிறீர்களா என்று ஆக்ரோஷமாக ஒரு குரல் அவையில் உள்ள மகா பார்கவன் என்கின்ற அமைச்சனிடம் இருந்து வந்தது. அதுதானே என்கிறார் போல ஒவ்வொருவரும் பார்த்தனர். ஆனால் விபீடனன் மனதிலோ வேறு மாதிரியாக ஒரு கணக்கு. அது தர்ம கணக்கு. அசுரகுலத்தவன் ஆனாலும் அவன் போட்டது ஓர் அபூர்வ கணக்கும் கூட. தன் கணக்குப்படியே அடுத்தடுத்து எல்லாமும் நடக்க வேண்டுமே என்கின்ற கவலையும் அந்த விஷ்ணு பக்தனிடம் இருந்தது. இங்கே அத்தியாயம் முடிகின்றது. நன்றி.